ஆகஸ்ட் மாதத்திற்கான பலன்கள் பார்க்க போகிறோம். இதில் மகர ராசிக்கு எப்படி இருக்குது இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ராசி அதிபதி ராசிக்கு 3ஆம் இடத்துல வக்ரகதியில் இருக்கிறாரு. ராசிக்கு 2ல் ராகு, ராசிக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய். அதாவது ஆகஸ்ட் 3ஆம் தேதி 5ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. 6க்கும் 9க்கும் உரிய புதன் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வராரு. 7ல் ஆல்ரெடி குருவும் சூரியனும் இருக்காங்க. ஆகஸ்ட் 18 சூரியன் வந்து 8ஆம் இடத்துல போய் ஆட்சி பலத்துக்கு உட்கார போகிறாரு. ஓகேங்களா. சுக்கிரன் வந்து கன்னியில் நீச்சமாகிறாரு ஆகஸ்ட் 4ஆம் தேதி. ஸோ இதுதான் நிலவரம். என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இது கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே மகரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சிங்கிறதே அற்புதமான பலன்களை அள்ளி கொடுத்துட்ருக்குங்கிறது 100% உண்மை. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. உங்கள் தசாபுத்தியும் நல்ல ஒரு தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த குரு பயிற்சியோட உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற எல்லா விஷயங்களும் ஒவ்வொன்றா நடந்துட்டு வந்துட்டுருக்கும். சரிங்களா. ஸோ திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள், வெளியூர் போகணுன்னு ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த டைமில் வந்து சிறப்பாக நடக்கும். என்ன ஒன்று, 7ஆம் இடத்துல இந்த புதனும் சூரியனும் வந்து உட்காடுறாங்க இல்லைங்களா. ஸோ பொதுவாக 7க்கு சூரியன் வராரு அப்படிங்கும்போது திருமண உறவில் தான் நம்ம வீட்டு கொடுத்து போகணும். சரிங்களா. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருங்க. 18க்கு அப்புறம் சூரியன் 8ஆம் இடத்துல போய் ஆட்சி பலத்துக்கு போகிறாரு. ஸோ பொதுவாக சூரியன் 8ஆம் இடம் போகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் நம்ம வந்து கவனமாக இருக்கணும். கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் 8ல் போய் சூரியன் ஆட்சி பலம் அப்படிங்கும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நாளாக எதிர்பார்த்து நடக்காத விஷயம் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா 8ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து நெகட்டிவ் அதிகமாக இருக்கிறதா இருந்தாலும் அங்கேயும் சில நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. ஓகேங்களா. திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கிறது 8ஆம் இடம் தான். அதனால் வந்துட்டு சூரியன் 8ஆம் இடத்துக்கு போகும்போது எதிர்பார்க்காத விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. 2ஆம் இடத்துல ராகு. ஸோ எப்பயும் சொல்கிறது தான், பேச்சில் ரொம்ப கவனமாக இருங்க. தேவையில்லாத பேச்சுக்களை கொடுக்காதீங்க. எது முக்கியமோ அதை மட்டும் பேசுங்க. செலவுகள் பண்ணும்போது கவனமாக பண்ணுங்கள். ஏன்னா பொதுவாகவே மகர ராசி பார்த்து பார்த்து தான் செலவு பண்ணுவீங்க. அப்படிலாம் தூக்கிலாம் காசுலாம் செலவு பண்ண மாட்டீங்க. இருந்தாலும் சொல்கிறேன். ஸோ செலவு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. 3ஆம் இடத்துல சனி வக்ரம், குருவோட பார்வையில் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான அமைப்பு தான். எந்த ஒரு பெரிய மைனஸ்லாம் கிடையாது, நல்லா இருக்குது. என்ன, இந்த சனி வக்ரம் ஆகிறாரு அப்படிங்கும்போது எந்த ஒரு கிரகம் வக்ரமானாலும் அது 2 மடங்கு பலமாகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா. எப்பயுமே வந்து வக்ர கிரகங்கள் தான் செய்கிறத செய்யாமல் போகவே போகாது. கண்டிப்பாக கொடுக்க வேண்டிய பலன்களை நிச்சயமாக கொடுத்தே தீரும். ஓகேங்களா. பொதுவாக வந்து சனி வக்ரம் ஆகுது ஒரு ஜாதகத்தில் அப்படின்னா, எப்போவுமே நீங்கள் வந்து வேலைக்கு போகிறீங்க இல்லையா, வேலை செய்கிறீங்க இல்லையா, அந்த இடத்துல மற்றவங்களுடைய பாராட்டுக்களை எதிர்பார்க்காம இருந்துட்டிங்கன்னா சனி வக்ரமாகிற பட்சத்தில் உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை கொடுக்காது. ஓகேங்களா. இப்போ நான் இப்படி இந்த ஒரு பாயிண்ட் சொல்கிறேன்னா என்ன அர்த்தம்னா, சனி வக்ரமானவங்களுக்கு மேக்ஸிமம் பாருங்களேன், நீங்கள் எந்த அளவுக்கு உழைப்பை கொடுத்தாலும் சரி, உங்களை விட உங்கள் கூட இருக்கிறவங்க உங்களவுக்கு ஒர்க் பண்ண மாட்டாங்க. பட் அவங்களுக்கு வந்து பேரு புகழ் பாராட்டு எல்லாம் கிடைக்கும். அவங்கள விட 2 மடங்கு நீங்கள் உழைச்சிட்ருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த பேர் புகழ் கிடைக்காது. ஓகேங்களா. ஏன்னா இது சனி வக்ரத்தோட ஒரு மைனஸ் இது தான். பட் சனி வக்ரம் ஆகும்போது என்ன ஆகும்னா, எந்த ஒரு வேலையுமே கண் பார்த்தா கை செய்யும். அந்த அளவுக்கு வந்து தொழிலில் வந்து அவ்வளோ நாலேஜ் இருக்கும் உங்களுக்கு. வேலையை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு ஒரு நாலேஜ் இருக்கும். ஒரு வேலையை ஒரு தடவை பார்த்தீங்கனாலே அதை கிரகிச்சிக்கிற ஆற்றல் உங்களுக்கு நிறைய இருக்கும். ஸோ கட்டாயம் சனி வக்ரம் ஆகிறது மைனஸு அப்படின்னு சொன்னாலும், என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளோட நடைமுறை வாழ்க்கைக்கு மற்றவங்களோட பாராட்டுக்களை எதிர்பார்க்காத பட்சத்தில் இந்த வக்ர சனி நிறைய நல்லதை மட்டும்தான் செய்கிறாரு. ஓகேங்களா. நீங்கள் எப்போ உங்கள் ஒர்க்குக்கான அங்கீகாரம் வேணாம் அப்படின்னு நீங்கள் தூக்கி போடுறீங்களோ அன்னைக்கு உங்களுக்கு அபரிவிதமான லாபத்தை வந்து நிச்சயமாக இந்த வக்ர சனி கொடுக்கும். ஓகேங்க. சரி, என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து உத்திராடம் நட்சத்திரம், திருவோணம், அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருப்பீங்க. சரிங்களா. ஸோ உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கோபத்தை குறைச்சிக்கோங்க. மனைவி கிட்ட நிறைய விட்டு கொடுத்துப்போங்க, தப்பே கிடையாது. கொஞ்சம் பொறுமையாக என்ன சொன்னாலும் ஓகே அப்படின்னு ஏற்றுக்கோங்க. முக்கியமாக உத்திராடத்தில் இருக்கிற பெண்கள் பிடிவாத குணத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லது. ஸோ குரு வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. சிவன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. பெருமாள் வழிபாடும் நல்லது. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இதுலேயே திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள், திருவோணத்தில் மட்டும் ஒரு பொண்ணு கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சூப்பர். ஏன்னா ஃபேமிலியை அந்த மாதிரி யாருமே பார்த்துக்க முடியாது. ஸோ அவ்வளோ அழகாக அந்த பொண்ணு வந்து குடும்பத்தை பார்த்துக்கும், நிச்சயமாக சம்பாதிச்சு கொடுக்கும். கணவருக்கு மிகப்பெரிய ஒரு துணையாகவே இவங்க இருப்பாங்கன்னு சொல்லலாம். ஸோ அந்த ஃபேமிலி பாண்டிங்கிறது நம்ம இவங்ககிட்ட தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அந்தளவுக்கு ஒரு இடத்துக்கு வெளியில் போனால் கூட அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்கு என்ன செய்யணும், என்ன செஞ்சு கொடுத்துட்டு வரணும். இதில் பிறக்கிற பசங்களே பார்த்திங்கன்னா, ஒரு கடைக்கு அனுப்புனீங்கன்னா
என்ன வேணும், என்ன வாங்கிட்டு போகணும் அப்படின்னு யோசித்து வீட்டுக்கு வாங்கிட்டு வரக்கூடிய தன்மை வந்து கண்டிப்பாக இந்த திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைங்களுக்கும் இருக்கும். சரிங்களா? ஸோ இவங்க வந்து முக்கியமாக வந்து பெருமாளோட பாதங்களை வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுக்கு பொதுவாகவே நம்ம வந்து பெருமாள் கோவில்களுக்கு போனோம்னா பாதத்தை தான் முதல்ல நம்மளை வழிபாடு பண்ண சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதில் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பெருமாளோட பாதம் வழிபாடு அப்படிங்கிறது ஒரு சால சிறந்த ஒன்று. அதே மாதிரி இவங்க வந்து செப்பல்ஸ் வந்து அடிக்கடி மாற்றுறது ரொம்ப நல்லதுங்க. ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு செப்பல் மாற்றுறதுங்கிறது ஒரு சிறந்த பரிகாரமாக இவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி இந்த மகரத்தில் பிறந்த அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இவங்க முக்கியமாக வன்னி மரம் இருக்கு இல்லைங்களா? வன்னி மரம் விருட்சமாக இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு அந்த வன்னி மரத்தடியில் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வரணும். ஸோ நல்லா அந்த காற்றை உள் வாங்கணும், சுவாசிக்கணும். இது பண்ணும்போது 2 விஷயம் நடக்கும். ஒன்று, அவங்களுக்கு நல்ல தேக ஆரோக்கியம் கிடைக்கும். இன்னொன்று, பொருளாதாரத்தில் முன்னேற்றம் கிடைக்கும். ஸோ கட்டாயம் வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நல்ல பழமையான கோவில்களுக்கு வந்து போயிட்டு வாங்க. பொதுவாகவே அவிட்டம் வந்து விமர்சனங்களை வந்து அவ்வளோ சீக்கிரம் தாங்கிக்க மாட்டாங்க. ஸோ அதை நம்ம சின்ன பிள்ளையிலேருந்தே நம்ம வந்து பழக்கப்படுத்திட்டு வரணும். எப்போவுமே விமர்சனங்களுக்கு நம்ம வந்து கட்டுப்படக்கூடாது, ரியாக்ட் பண்ணக்கூடாது. எது சொன்னாலும் அதில் நம்மளுக்கு என்ன நல்லது இருக்குங்கிறத கட்டாயம் பேரண்ட்ஸ் வந்து சொல்லி கொடுத்து வளர்த்திட்டு வரணும். ஏன்னா மேக்ஸிமம் இந்த அவிட்டத்தில் பிறக்கிற குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விமர்சனங்களை தாங்கிக்கக்கூடிய மனசக்தி இருக்காது. ஏன்னா ரொம்ப போல்டான ஆள், ரொம்ப டேலண்ட்டாக இருப்பாங்க, நல்ல நாலேஜாக இருப்பாங்க, மற்றவங்க பொருளுக்கு ஆசைப்பட மாட்டாங்க. இது எல்லாமே ப்ளஸ்ஸு தான். அதே மாதிரி பிடிவாத குணம் நிறைய இருக்கும். இவங்களுக்குமே வந்து சொந்த தொழிலுங்கிறது அந்தளவுக்கு திருப்தி தர்றது கிடையாது. ஓகேங்களா? ஸோ இவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே மற்றவங்க மேலே என்ன ஒரு கருத்து வச்சாலும் அதை வந்து நல்ல விதமாக ஏற்றுக்கணும், அதை எப்படி ப்ளஸ்ஸாக மாற்றிக்கணும், அந்த மாதிரி தான் நீங்கள் கைட் பண்ணிட்டு வரணும். ஏன்னா இவங்களுக்குரிய ஒரு மிகப்பெரிய மைனஸ் வந்து என்னென்னா, இவங்களை பாராட்டினாலே இவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு குறைய சொன்னாலும் அதை வந்து இவங்களால தாங்கிக்கவே முடியாது. சரிங்களா? ஸோ அதனால் சின்ன வயசுலேருந்தே அதை கொஞ்சம் பழக்கப்படுத்திட்டு வாங்க. உடுக்கை சின்னத்தை வந்து அதிகமாக பார்த்துட்டு வர்றது நல்லது. உணவில் வந்து தக்காளி அதிகமாக எடுத்துக்கிறது நல்லது. ஓவரால் வந்து மகர ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்குது. கணவன் மனைவி கருத்து வேறுபாடு வரும், அது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. மகர ராசியை குரு பார்க்குறாரு அப்படிங்கிற பட்சத்தில் பொதுவாகவே குருவோட பார்வை விழுந்துட்டாலே அந்த இடம் வந்து பயங்கரமாக வளர்ச்சி அடைஞ்சிடும். சரிங்களா? ஸோ குரு பார்வை இருக்கிறனால ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ சிந்தனை ஆற்றலும் நல்லா இருக்கும், எடுக்கிற முடிவுகளும் நல்லா இருக்கும். இதை நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க. திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறவங்க கட்டாயம் சரியான முயற்சி எடுத்து திருமணத்தை பண்ணுங்கள். இப்படி வரும் அப்படி வரும்னு கற்பனை பண்ணிக்கிட்டே விட்டுட்டு இருக்காதீங்க. ஏன்னா நாங்கள் பார்க்குற ஜாதகங்கள் பொறுத்த வரைக்கும் இந்த 94, 95, 98, 99 இவங்களுக்கு எல்லாமே இந்த சனி செவ்வாய் பார்வை அந்த மாதிரி கிராஸ் ஆகும்போது நிறைய பேத்துக்கு திருமண தடையை கொடுத்துட்ருக்கு. பொதுவாகவே வந்து இந்த 90ல் பிறந்தவங்க எல்லாருமே நல்ல மனசுக்கு பிடிச்சிருக்கு, நல்ல பெண்ணாக இருக்கான்னா போதும். வேறு தனிப்பட்ட கனவுகள் வேண்டாம், தனிப்பட்ட விருப்பங்கள், தனிப்பட்ட தேடல்கள் வேண்டாம். நான் சொல்கிறது உங்களுக்கு கொஞ்சம் ஹார்டாக கூட இருக்கலாம். பட் அதை தள்ளிட்டு நல்ல பொண்ணு கிடைச்சா போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துடுங்க. கிடைச்ச வாழ்க்கையை ஏற்றுக்கோங்க கட்டாயம். ஏன்னா இந்த வருஷம் நல்லா இருக்குது, இதை மிஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் திருமணத்தை முடிக்கிற வழி பாருங்கள்.